இன்று காஷ்மீரே கிடையாது என்ற நிலையை நரேந்திர மோடி ஏற்படுத்திவிட்டார். இப்பொழுது வக்போர்டு மசோதா அடுத்த வாரம் வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். நாளை முதல் அடுத்த 5 நாட்களில். ஆக இஸ்லாமிய மக்களினுடைய தனி உரிமையான வக்பு வாரியத்தினுடைய அந்த தனித்த உரிமைகள் அனைத்தையும் பறித்துவிட்டு தலைகீழாக மாற்றுகின்ற மசோதா தயாராகி இருக்கின்றது. பாபர் மசூதியை இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி பின்னர் அங்கே ராமர் கோயிலையும் கட்டிவிட்டார்கள். எடுத்த எடுப்பிலேயே சொல்லுகிறார்கள், இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயரை யாரும் அழைக்க கூடாது, எழுதக்கூடாது. பாரத் என்றுதான் இனிமேல் இது ஒலிக்க வேண்டும், இந்தியா என்ற பெயர் கூடாது. இது முதல் பிரகடனம். அடுத்த பிரகடனம், இந்த நாட்டுக்கு டெல்லி தலைநகராக இருக்கக்கூடாது, வாரணாசி தான் தலைநகராக இருக்க வேண்டும். இந்துக்களுடைய நாடு இந்த நாடு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமையும் கொடுக்கக்கூடாது, பிரஜா உரிமையும் கொடுக்கக்கூடாது. இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இங்கே என்றைக்கும் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே பண்பாடு. இதை அவர்கள் ஒரு மெமரண்டமாக தயாரித்து இந்தியா பூராவிலும் அனுப்பினார்கள். இதை அப்படியே நான் பாராளுமன்றத்திலே சொன்னேன். அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. 100 எம்பிக்கள் எழுந்திருந்து கொண்டு அங்கே என்னை பேசவிடக் கூடாது என்று கூச்சலிட்டார்கள். உங்கள் கூச்சலுக்கெல்லாம் நான், இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுபவன் அல்ல. இந்த நாட்டினுடைய அனைத்து மாநில மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்க வேண்டும் என்று அண்ணா கேட்டார். அதை செய்ய நீங்கள் தயார்தானா? பதில் சொல்லுங்கள் என்றேன். அவர் இந்த சப்ஜெக்டே விட்டுட்டு மணிப்பூருக்கு போயிட்டார். இந்த இந்தி பிரச்சனையே விட்டுட்டார். எல்லா மற்ற எம்பிக்கள் வந்து, என்னையா 100 பேர் இருக்கிறான், வந்து அடித்தாலும் அடிப்பான் போல் இருக்கு, நீ துணிஞ்சு அவரை பார்த்து கேட்குறே, அவர் மனுஷன் தானேயா அமித்ஷா, அவ்வளவு திமிர் உள்துறை அமைச்சர்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கேன். அதனால் இன்னியும் ஏதாவது பேசியிருந்தா பதிலுக்கு 1க்கு 10 வட்டியும் முதலுமா கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் சந்தோஷம். வெளியே வந்து சொன்னாங்க, நீ ஒருத்தனாவது எந்திரிச்சு கேட்டே அவரை என்று. அதை போல இந்த உறுதியை எனக்கு தந்தது திராவிட இயக்கம். நான் டாக்டர் கலைஞரிடத்திலே கடைசியாக போய் பார்த்தபோது உள்ளே ஸ்டாலின் அழைத்து கொண்டு போனார். அவர் கண்கள் கலங்கியதை பார்த்தேன். என் கண்களும் கலங்கின. நான் உங்களுக்கு எப்படி மெய்காப்பாளனாக, பாதுகாவலனாக பக்கத்திலேயே இருந்து பாதுகாத்தேனோ அதே போல தம்பி ஸ்டாலினுக்கும் நான் அதே போல இருப்பேன் என்று நான் சொன்னேன். அவர் கண்கள் மலர்ந்தன. என் கையை பற்றி கொண்டார் தளபதி ஸ்டாலின். இதையும் நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பிரியாணி வாடை கமகம என்று வந்து கொண்டிருக்கிறதே, சூடு ஆறாமல் இருக்கிறது போலும். எப்பொழுது அவர்கள் அதை பரிமாறுவார்கள்? இங்கே இருக்கிற நபர்களை பார்த்தால் இவர்கள் இந்த ஒலிபெருக்கியை விடுவதாக இல்லை போலும் என்று அதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதுதான் சிறப்பு. நாங்கள் இப்தார் நடத்தினா அதில் பேரிச்சம்பழம் இருக்கும், ஆரஞ்சு பழம் இருக்கும், ஆப்பிள் பழம் இருக்கும், சம்சா இருக்கும், நோன்பு கஞ்சி முதல்ல இருக்கும். இதோடு முடிஞ்சிடாது. ஒரு இடைவெளி மாதிரி தொழுகை நடத்திவிட்டு வந்த பிறகு அருமையான ஒரு பிரியாணியும் இருக்கும். அதுதான் முழுமையான இஃப்தார் நிகழ்ச்சி. அதை என்னுடைய சகோதரர்கள் செலவுகளை அவர்களே பகிர்ந்து கொண்டு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். இங்கே சீமா பசீர் அவர்கள் சில வருடங்கள் சிறப்பாக நடத்தினார்கள். ஆனால் மறக்க முடியாத மாமனிதர் முராத் புகாரி அவர்கள், அவருடைய உருவமும் அந்த அழகான தோற்றமும் அவருடைய கம்பீரமான நடையும் இங்கே வருகின்றவர்களை அவர் அமர வைக்கின்ற உபசரிப்பும், அங்கே எதுவுமே குறையில்லாமல் அந்த உணவு பரிமாறப்பட்டு கடைசி நபர் முடித்து போகிற வரை இருந்ததை கவனித்து கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து கொண்டு இயக்கத்துக்கு பெருமை சேர்த்து தந்த கண்ணியத்துக்குரிய, மனதிலே உயிரோடு இருக்கிற
உடலால் மண்ணிலே சாய்ந்துவிட்ட முராத் புகாரி அவர்களுடைய பெயரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்நாளும் நினைவிலே வைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் மார்க்கத்திற்கு 5 கடமைகள் உண்டு. ஒன்று கலிமா, 2வது 5 வேளை தொழுகை, 3 ரமலான் நோன்பு, 4 ஜக்காத், 5 ஹஜ் யாத்திரை. இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நோன்பாளிகளை பொறுத்தவற்றில் அவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாகலாம். அந்த நோன்பாளிகளுக்கு இறை நம்பிக்கை உள்ள நபிகள், அப்படி ஆதம் நபி காலத்திலே இருந்து இது நடந்து வருவதால் நபிகள் சொன்னதாக இறை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நோன்பு கடமையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று திருக்குரானில் 2ஆம் அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அந்த அடிப்படையிலே இங்கே நாம் நடத்துகிறோம். இன்றைக்கு நான் பொதுவாக இங்கே நடந்த எந்த நிகழ்ச்சியிலும் நான் அரசியல் பேசியதில்லை, அரசியல் கட்சிகளின் பெயரை சொன்னதில்லை. அது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தாலும் நாலாபுரத்திலும் சிறுபான்மை மக்களை, இஸ்லாமிய மக்களை சூழ்ந்து வருகின்ற பகையும் தாவி வருகின்ற ஆபத்துக்களும் நிறைந்திருக்கின்ற நேரத்தில் சில செய்திகளை இங்கே பதிவு செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. ஏனென்றால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமை அமைச்சராக வருகிற போது நானும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மறைந்த அண்ணன் முரசொலி மாறனும் அந்த கொள்கை குறிப்பை, தேர்தல் பிரகடனத்துக்கான கொள்கை குறிப்பை தயாரிப்பதிலே எங்கள் 2 பேருக்குமே இடம் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் வாஜ்பாய் அத்வானி இருந்தாலும் கூட அவர்கள் பார்த்துவிட்டு அனுப்பி வைத்த கொள்கை குறிப்பில் காஷ்மீர் என்ற வார்த்தையே கிடையாது. இன்று காஷ்மீரே கிடையாது என்ற நிலையை நரேந்திர மோடி ஏற்படுத்தி விட்டார். அன்றைக்கு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் இது விஷப்பரீட்சை, அக்னி பரீட்சை என்று காஷ்மீரை பற்றி ஒரு வார்த்தை அதிலே கிடையாது. இன்று அரசியல் சட்டத்தில் இருந்து அது அகற்றப்பட்டு விட்டது. அடுத்து வக்போர்டை பற்றி அதிலே ஒரு வரி கூட அவர்கள் எழுதவில்லை. இப்பொழுது வக்போர்டு மசோதா அடுத்த வாரம் வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். நாளை முதல் அடுத்த 5 நாட்களில். ஆக இஸ்லாமிய மக்களினுடைய தனி உரிமையான வக்பு வாரியத்தினுடைய அந்த தனித்த உரிமைகள் அனைத்தையும் பறித்துவிட்டு தலைகீழாக மாற்றுகின்ற மசோதா தயாராகி இருக்கின்றது. அதே போல அவர்கள் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்குகிற இந்த அணி அவர்கள் நினைத்ததை சாதித்து பாபர் மசூதியை இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி பின்னர் அங்கே ராமர் கோயிலையும் கட்டிவிட்டார்கள். 91, 92 நெருப்பு உமிழ்ந்தது பாராளுமன்றத்திலே. அங்கே நீங்கள் பாபர் மசூதியை தொடக்கூடாது, கிட்ட போகக்கூடாது என்று. ஆனால் ராணுவத்தின் துணையோடு ஒரு பக்கத்திலே இருந்து கையிலே கடப்பாறை, கையிலே சம்மட்டி, இதை ஆயிரக்கணக்கானவர்கள் எடுத்துக்கொண்டு செங்கல்களையும் எடுத்துக்கொண்டு போய் பட்ட பகலில் அந்த மாடங்களை இடித்து தகர்ப்பதை அத்தனை தொலைக்காட்சிகளும் காட்டின. நான் நாடாளுமன்ற ராஜ்யசபையிலே சொன்னேன், அது எங்கள் இருதயத்திலே பாய்ந்த ஈட்டி. 3 குண்டுகள் மூலமாக காந்தியடிகள் கோட்சே கொன்றார். நீங்கள் அந்த 3 மாடங்களையும் இடித்து இங்கே வாழக்கூடிய 20 கோடி இஸ்லாமியர்களினுடைய இருதயங்களிலும் நெருப்பு வைத்து விட்டீர்கள் என்று நான் பேசினேன். இப்பொழுது என்ன இந்த தடவை என்ன நடந்தது என்று சொன்னால்,
பேச ஆரம்பித்தவுடனே எதை முதலிலே சொன்னால் அமைதியாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். தாக்குதல் நடத்த வேண்டியதெல்லாம் நான் பின்னாலே வைத்துக் கொள்வேன். முதலில் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி பதிவு செய்கிற போது அமைதியாக இருப்பார்கள். தகராறு வரக்கூடிய பிரச்சனை பிறகுதான் வைப்பேன். ஒரே கூச்சல், 100 எம்பிக்கள் எழுந்திருந்து கொண்டு அங்கே என்னை பேசவிடக் கூடாது என்று கூச்சலிட்டார்கள். உங்கள் கூச்சலுக்கெல்லாம் நான், இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுபவன் அல்ல. நான் தென்னாட்டுக்காரன், நான் ஒரு தமிழன், நான் வைகோ. உங்களுடைய கூச்சலுக்கு கொஞ்சம் கூட நான் பயப்பட மாட்டேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்வேன் என்றேன் அவர்களிடத்திலே. இப்பொழுது 2022 அகமதாபாத்தில் அலகாபாத்தில் அதற்கு இப்பொழுது பிரயாக் நகர் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். ஒரு மாநாடு இந்துத்துவ சக்திகளால் நடத்தப்பட்டது. அதிலே பஜ்ரங் தள், இந்து சபை, RSS இந்த அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு மாநாடு 2 நாள் நடத்தினார்கள். அந்த மாநாட்டின் இறுதியிலே ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அந்த பிரகடனம் 32 பக்கங்களை கொண்டது. அந்த பிரகடனத்தில் எடுத்த எடுப்பிலேயே சொல்லுகிறார்கள், இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயரை யாரும் அழைக்க கூடாது, எழுதக்கூடாது. பாரத் என்றுதான் இனிமேல் இது ஒலிக்க வேண்டும், இந்தியா என்ற பெயர் கூடாது. இது முதல் பிரகடனம். அடுத்த பிரகடனம், இந்த நாட்டுக்கு டெல்லி தலைநகராக இருக்கக்கூடாது, வாரணாசி தான் தலைநகராக இருக்க வேண்டும். அடுத்து மேலும் சொல்லுகிறார்கள், இங்கே இந்துக்களுடைய நாடு இந்த நாடு, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமையும் கொடுக்கக்கூடாது, பிரஜா உரிமையும் கொடுக்கக்கூடாது. இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இங்கே என்றைக்கும் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே பண்பாடு. இதை அவர்கள் ஒரு மெமரண்டமாக தயாரித்து இந்தியா பூராவிலும் அனுப்பினார்கள். இதை அப்படியே நான் பாராளுமன்றத்திலே சொன்னேன். அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, ஓட்டுரிமை கூடாது என்று சொல்லுகிறார்களே என்று நான் கேட்டவுடனே அவ்வளவு 100 எம்பிக்களும் எழுந்து கொண்டு, நீ இதை திரும்ப வாபஸ் பெற போகிறாயா இல்லையா என்று கூச்சலிட்டார்கள். ஒருபோதும் வைகோ அந்த கோழைத்தனமான காரியத்தை செய்ய மாட்டார். திரும்ப திரும்ப சொல்வேன், நீங்கள் இந்த திட்டத்தை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இப்பொழுது ஆட்சியிலே ஒவ்வொன்றாக கொண்டு வருகிறீர்கள். அதை எதிர்த்து போராட வேண்டிய எத்தனை இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர், எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் கொல்லப்பட்டனர். தாத்ரியிலே ஒரு இஸ்லாமிய சகோதரன் முகமது அத்லாக் 104 டிகிரி காய்ச்சலிலே வீட்டிலே முடங்கி கிடந்த போது அவனை தூக்கி கொண்டு வெளியே வந்து போட்டு தலையிலும் தொடையிலும் வயிற்றிலும் மிதித்து கம்புகளால் அடித்து, நீ பசுமாட்டை கொன்றுவிட்டு தானே மாமிசத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறாய் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவரை சாகடித்தார்கள். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்தது. அறிஞர்கள், இஸ்லாத்துக்கு வக்காலத்தல்ல, சமூக நீதிக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் வக்காலத்து வாங்குகிற அறிஞர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கும் எந்த வழக்கும் நடைபெறவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இந்திய பூபாகத்தில் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் இதையெல்லாம் நிறைவேற்ற முனைந்தால், இந்தியை திணிப்போம் என்று சொன்னார். அந்த எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து வார்ப்பிக்கப்பட்டவன் நான். I am molded by anti-Hindi agitation. I have banned the constitution of India. In a public place, நான் இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன். 17வது பிரிவை நடு வீதியிலே நின்று கொண்டு கொளுத்திவிட்டு, இது நான் கொளுத்துகிற இந்திய அரசியல் சட்டம் என்று சொன்னேன்,
கைது செய்யப்பட்டேன். நான் கொளுத்துகிற போது டிஐஜியாக ஜாஃபர் அலி அவர்கள் தொலைவிலே நின்று கொண்டிருந்தார்கள். பாண்டியன் எஸ்பி. அதன் பிறகு 3 மாத காலம் சிறைக்கு போய்விட்டு வந்தேன். நீதிமன்றத்தில் எனக்கு கௌரவமான விடுதலையைத்தான் அந்த நீதிபதி தந்தாரே தவிர நான் சட்டத்தை கொளுத்தியதற்கு தண்டனை என்று எதுவும் சொல்லவில்லை. ஒரு அமைச்சர், கேபினெட் அமைச்சர், திமுக காரர்கள் அரசியல் சட்டத்தை கொளுத்துகிறோம் என்று ஒரு தாளை கொளுத்து விட்டு ஓடிவிட்டார்கள் கோழைகள் என்று சொன்னார். நான் உடனே எழுந்து ஒரு நிமிடம் எனக்கு இடைவெளி கொடுக்க முடியுமா, இது மரபு, சரி என்று அவர் உட்கார்ந்து விட்டார். அரசியல் சட்டத்தின் தாளை கொளுத்திய கோழைகள் என்று சொன்னீர்களே, நான் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் கொளுத்தினேன். இதை நான் புறம்போக்கிலிருந்து பேசவில்லை. அண்டர் தி ஹை டூம் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட், ராஜ்யசபையிலே நான் இதை பதிவு செய்கிறேன். அரசியல் சட்டத்தை நான் கொளுத்தினேன் 17வது பிரிவை. அதன் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்தியை எதிர்த்து எத்தனையோ பேர் மாண்டனர், லட்சக்கணக்கான தமிழர்கள் போராடினர், ஆயிரக்கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எல்லைப்புறத்தை பாதுகாக்க வேண்டிய இந்திய ராணுவம் இயந்திர துப்பாக்கிகளை ஏந்திக் கொண்டு தமிழ்நாட்டு வீதிகளில், திருப்பூரில், திருச்செங்கோட்டில், ஆரணியில், பொள்ளாச்சியில், மணப்பாறையில் ஆயிரக்கணக்கான தமிழர்களை, இளைஞர்களை சுட்டுக் கொண்டது இந்திய ராணுவம். அந்த தியாக பரம்பரையிலே 8 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். அப்படிப்பட்ட வரலாறு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் இந்த அவையிலேதான் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள். ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று தான் பேச்சை முடித்தார்கள். இதை திரையிட்டு மறைப்பதற்கு பலர் முயற்சிக்கலாம். அண்ணாவின் இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த லட்சியம் அவர் உடலை விட்டு உயிர் பிரிகிறவரை அவரை விட்டு விலகவே இல்லை. இப்படி சூழல் இருக்கின்ற நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்வதல்ல, இங்கே ஆளுநர்கள் வந்து அமர்ந்து கொண்டு அவர்கள் அதிகார சேட்டை செய்கிறார்கள். அழுத்து களைத்து ஓய்ந்து தோற்று போனவர்களை கொண்டு வந்து இந்த ராஜபவனங்களிலே உட்கார வைத்து அவர்கள் மூலமாக மாநிலங்களை ஆட்டி படைக்கின்ற வேலையிலே இந்த நரேந்திர மோடி அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இங்கேயும் அப்படி ஒரு ஆளுநர் இருக்கிறார். ஆளுநர் எல்லை மீறி செயல்படுகிறார். ஆனால் கலிஃபாக்களிலே அமைதிக்கு பெயர் போன அபூபக்கர், நேர்மைக்கு பெயர் போன உமர், வீரத்துக்கு பெயர் போன மாவீரர் அலி, பண்புக்கு பெயர் போன கலிஃபா உதுமான், இந்த 4 கலிஃபாக்களும் ஆட்சி நடத்திய காலத்தில் எந்த அநீதியும் நடக்கவில்லை. மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு நாட்டின் ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் கலிஃபா உமருடைய ஆட்சியை போல ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். இதை நான் இந்த இந்துத்துவ சபை கூட்டத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உமர் ஆட்சியை போல ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று அண்ணல் காந்தி சொல்லிவிட்டு போனார். அவர் அவ்வளவு எளிமையாக நேர்மையாக இருந்தார். அவரிடத்திலே, உமரிடத்திலே ஒரு அஜர்பைஜான் அதனுடைய கவர்னர் ஆளுநர் வந்தார். வந்து பார்த்துவிட்டு அவர் பட்டு பீதார்பங்களோடு ஆடம்பரமான உடைகளோடு வந்து அமர்ந்தார். உமர் அவர்கள் ரொம்ப நைந்து போன துணியைத்தான் சட்டையாக போட்டிருப்பார். அவருடைய எளிமை அப்படிப்பட்டது. அவர் அவருடைய வரவு செலவுகளை எல்லாம் கேட்டுவிட்டு அனுப்பி வைத்தார். இவர் போனவுடன் இவர் என்ன ரொம்ப மோசமான உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று தேனும் பேரீட்சை பழங்களும் விதவிதமான சுவையான பட்சணங்களும் அங்கே இருந்து மூட்டை மூட்டையாக கட்டி நம்முடைய உமர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். அது வந்தவுடனே பார்த்த உமர் அவர்கள் அவருக்கு ஒரு தாக்கீது அனுப்பினார். இவையெல்லாம் உங்கள் தாய் தகப்பன் சேர்த்து சம்பாதித்த சொத்திலே வாங்கியவையா அல்லது உங்கள் வருமானத்திலே வாங்கியவையா? அரசாங்க பணத்தை இதற்கு செலவழித்திருக்கிறீர்களா? இதை நான் திருப்பி அனுப்புகிறேன்.
இனி நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலே ஈடுபடக்கூடாது என்று சொன்னார். அவர் உறுதிமொழி எடுக்க வைத்தார். அவர் உறுதிமொழி எடுப்பார் கலீஃபா. அந்த உறுதிமொழியிலே என்னென்ன வாசகங்கள் இருக்கும் தெரியுமா? நான் பட்டு பீதாம்பர உடைகளை அணிய மாட்டேன், எளிமையான உடைகளைத்தான் நான் அணிவேன், நான் நைத்து போன உணவைத்தான் சாப்பிடுவேன், அந்த சிறப்பான சுவையான உணவை நான் அருந்த மாட்டேன், என் வாசல் கதவு எப்பொழுதும் திறந்துதான் இருக்கும், யார் வேண்டுமானாலும் வந்து என்னை பார்க்கலாம், நான் முரட்டு ஜாதி உயர் ஜாதி குதிரைகள் மீது ஏறி பயணிக்க மாட்டேன், கோவேறு கழுதைகளில் தான் நான் வருவேன். இதை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் பொறுப்புக்கு வருகிற போது ஆளுநராக இருந்தாலும் இதை வலியுறுத்தியவர் உமர் அவர்கள். அவரை பொறுத்தவற்றில் அந்த உணர்வுகளை எப்படி பெற்றார் என்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஹீரா குகைக்கு தினமும் சென்று கொண்டிருந்த போது சில நாட்களில் அவருடைய துணைவியார் உணவு கொண்டு வந்து அங்கே தருவார். நாட்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் அங்கேயே இருந்தார். அப்பொழுதுதான் மல்லை சத்யா அவர்கள் சொன்னதைப் போல வானத்து தூதுவன் ஜப்ரீல் அவன் அங்கே வந்து, நபியே ஓதுவீராக என்று சொல்ல, எனக்கு ஓத தெரியாதே என்று மறுக்க, இரண்டாம் முறையும் சொல்ல தெரியாதே என்று மறுக்க, மூன்றாம் முறையும் சொல்ல தெரியாதே என்று சொல்ல, இல்லை நீங்கள் ஓதிவிடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போன பிறகு உடம்பெல்லாம் வியர்த்து கைகால்கள் எல்லாம் நடுங்கி வீட்டிற்கு வந்தவுடன் வேர்த்து விறுவிறுத்து படுக்கையிலே போய் சாய்ந்து கம்பளியை எடுத்து போர்த்த சொன்னார். துணைவியார் கேட்டார், மணாளரே ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த வியர்வை கோலம், ஏன் இவ்வளவு நடுங்குகிறீர்கள் என்ன என்று கேட்டபோது அவர் தனக்கு நடந்ததை, அந்த குகையிலே நடந்ததை சொன்னார். நீங்கள் விருந்தினர்களை அரவணைக்கிறீர்கள், தேடி வருகிறவர்களை உபசரிக்கிறீர்கள், ஏழைகளுக்கு கருணை காட்டுகிறீர்கள், உங்களுக்கு இறைவன் எந்த தொல்லையும் தரமாட்டான், எதற்கும் போய் கேட்டுவிட்டு வருவோம் என்று அங்கே அவருடைய தந்தையாருடைய தம்பி மகன் வராகா அவரிடத்திலே அழைத்துக் கொண்டு போனார். அவருக்கு எல்லா மொழிகளும் தெரியும், கண் பார்வை இல்லை. அவரிடத்திலே அழைத்துக் கொண்டு போய் நடந்ததை சொல்லுகிறவுடன் நபிகள் குகையிலே என்ன நடந்தது என்பதை வராகாவிடத்திலே சொன்னார். உடனே வராகா சொன்னார், இது இறைவனுடைய சித்தம், இறைவன் உங்களுக்கு அங்கே இருந்து இந்த அமுத மொழிகளை இறக்கி இருக்கிறார். அதான் குர்ஆன், அமுத மொழிகளை இறக்கி இருக்கிறார். உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. ஆனால் இந்த நகரத்தை விட்டு, மக்காவை விட்டு நீங்கள் உங்களை வெளியேற்றுகிற போது நான் இருப்பேனா என்று தெரியவில்லை என்றார். அதிர்ந்து போன முகமது நபி அவர்கள், என்னை இந்த நாட்டை விட்டு, இந்த நகரத்தை விட்டு வெளியேற்றி விடுவார்களா? ஆமாம், அது நடக்கும், அதை பற்றி கவலைப்படாதீர்கள், எல்லாம் நன்மையில் முடியும் என்று சொன்னார். அதன் பிறகு இவரை ஆலையை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறைசிகள் ஆயுதங்களோடு வந்தபோது, அப்பொழுது அந்த இடத்திலே அலி அவர்கள் முதலில் அவர்கள் குறைசிகள் பக்கம்தான் சாய்ந்திருந்தார். அவர் அலியை வந்து அவர்கள் தாக்கினார்கள். பார்த்தாயா முகமதுவை, எங்கே பார்த்தாய்? இல்லை, தெரியவில்லை. ஆக படை தேடிக்கொண்டே வருகிறது காட்டுக்குள்ளே. இவரும் அபூபக்கர் சித்திக் அவரும் தான் போகிறார்கள். போகிற இடத்தில் எங்காவது கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே என்று ஒரு குகையை பார்க்கிறார்கள். கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் அந்த நுழை வாயிலே ஏதாவது அங்கே சிலந்தி வலைபின்னி இருக்கிறதா என்று பார்க்கிறார். சுவர்களை எல்லாம் தடவி பார்க்கிறார். 3 துவாரங்கள் அங்கே இருக்கின்றன. சுவற்றிலே உள்ளே அழைத்து கொண்டு போய் நபிகள் நாயகத்தை படுக்க வைத்துவிட்டு அந்த 3 துவாரங்கள் இருக்கக்கூடிய அதில் தன்னுடைய 2 பாதங்களையும் வைத்து அழுத்தியவாறு படுத்துக் கொண்டார். வந்தார்கள் துருப்புக்கள், குறைசிகள் ஆயுதங்களோடு வந்தார்கள். எங்கே முகமது, எங்கே முகமது என்று தேடிக்கொண்டு இந்த குகைக்கு முன்னாலே வந்து நின்றார்கள். காலடி சத்தம் கேட்கிறது.
அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று நபிகள் சொல்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதற்கு அவர் நபிகள் சொன்னார், நான் கவலைப்படவில்லை. நாம் இங்கே இருப்பது 2 பேர் அல்ல, 3 பேர் இங்கே இருக்கிறோம். 3வது நபர் யார் என்று கேட்கிறார் அபூபக்கர். அவர்தான் இறைவன், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளாக அந்த சிலந்தி வலைக்குள்ளே அந்த உள்பக்கத்திலே ஒரு புறா, வெண்புறா முட்டையிடுகிறது. அந்த முட்டையிட்டு விட்டு அந்த புறா அதிலே உட்கார்ந்து இருக்கிறது. இப்பொழுது சோல்ஜர்ஸ் வந்தார்கள், துருப்புக்கள் வந்தார்கள், குறைசிகள் வந்தார்கள். இந்த குகைக்குள்ளே போய் நாம் தேடுவோமா என்ற போது, அட பைத்தியக்காரர்களே, அங்க சிலந்தி வலைபின்னி இருக்கு, உள்ள புறா முட்டையிட்டு இருக்க, முதல்ல இருந்ததுன்னா புறா எப்படி உள்ள போக முடியும்? அது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம், அங்கே முகமதுவோ அபூபக்கரோ வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆக ராபர்ட் புரூஸுக்கு சிலந்தி வலை பின்னியது ஒரு போர்க்களத்தை ஞாபகப்படுத்தி வெற்றி பெற வைத்தது வரலாற்றிலே. இங்கே ஒரு சிலந்தி வலை பின்னி நம்முடைய நபிகள் நாயகத்தையும் சித்திக்கையும் காப்பாற்றியது. அப்படித்தான் அவர்கள் அதற்கு பிறகு முதல் போர்க்களம் பத்ரு போர்க்களம். அந்த பத்ரு போர்க்களத்திலே 1300 குறைஷிகள் ஆயுதங்களோடு வந்தார்கள். 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 80 உருக்கு சட்டைகள். இது குறைஷிகளின் படைபலம். இங்கே நபிகள் நாயகத்தோடு 313 பேர் இருந்தார்கள். 313 பேர், 2 உருக்கு சட்டை, 2 குதிரை, 70 ஒட்டகங்கள். 2ஐயும் கணக்கிட்டு பாருங்கள். போர் மூண்டது, உக்கிரமமான போர் நடந்தது. அபூஜஹலை அங்கே நபிகளுக்கு விரோதியாக இருந்தானே, அவனை அங்கே அன்சாரிகள் என்று சொல்லப்படுகிற மதீனாவை சேர்ந்த 2 இளைஞர்கள் வெட்டி கூறு போட்டார்கள். அது மாவாட்டுகிற கல்லிலே அங்கே ஆட்டுகிற போது பருப்பு தெரித்து விழுவதை போல அவர்களுடைய கால்கள் தெரித்து விழுந்தன என்று அதிலே குறிப்பிட்டிருப்பார். அந்த அளவுக்கு அந்த போரில், போர்க்களத்தில் 70 பேர் குறைஷிகள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு அவர்களை எங்கே கொண்டு போய் வைப்பதற்கிற போது நபிகள் நாயகம் ஒரு பள்ளிவாசல் கட்டியிருந்தார். அந்த பள்ளிவாசலுக்கு 70 பேரை அழைத்து கொண்டு போய் உள்ளே போய் இங்கே படுத்துக் கொள்ளுங்கள், உணவு கொடுக்கப்படும் என்று சொன்னார். இரவு 12 தாண்டி விட்டது. முனகல் சத்தமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் நபிகள் உடனே எழுந்து போய் படுத்திருக்கிறவர்களை பார்க்கிறார். அவர்கள் கைகளெல்லாம் இறுக கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதனாலே அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் முனகுகிறார்கள். எல்லா கட்டுக்களையும் தளர்த்தி விட்டார் நபிகள் நாயகம். திரும்ப போய் படுத்தார். ஒரே ஒரு முனகல் சத்தம் திரும்ப வந்தது. அது எங்கே என்று போய் பார்த்தால் அதிலே ஒருவருடைய கை கட்டுக்களை இவர் சரியாக தளர்த்தவில்லை. அதை தளர்த்திவிட்டு அவர்களை அதற்கு பிறகு தன்னுடைய சகபாக்களை கூப்பிட்டு இவர்களை என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்ற போது அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்து விடுவோம் என்று ஒருவர் சொன்னார். ஆனால் அபூபக்கர் இல்லை, ஏதாவது ஒரு நஷ்டஈடு சிறிது வாங்கிக் கொண்டு அவர்களை பத்திரமாக நாம் மக்காவுக்கே அனுப்பிவிடுவோம் என்று சொன்னார்கள். இதுதான் சரியான யோசனை என்று சொல்லி அந்த 70 பேருக்கும் தேவையானவற்றை கொடுத்து அவர் நஷ்டஈடு கொடுப்பதற்கு எங்கே படத்துக்கு போவார்கள் என்று திரும்ப அனுப்பி வைத்தார். மக்காவுக்கே அனுப்பி வைத்தார். இந்த பண்பாடு நபிகள் நாயகத்திடம் இருந்ததை குறிப்பிடத்தான் இதை நான் இங்கே குறிப்பிட வேண்டி வந்தது. அந்த இஸ்லாம் மார்க்கத்தை நிறுவுவதற்கு அதற்கு பிறகு அகழிப்போர் வந்தது. பத்ரி போருக்கு பிறகு அப்பொழுது கொஞ்சம் எதிரிகள் போட்டுவிட்டு போன பொருட்களை எடுப்பதற்கு நபிகளோடு நின்ற வீரர்கள் ஓடி போய் எடுத்தார்கள். குழப்பம் வந்து விட்டது. அவர்கள் திரும்ப தாக்கியதிலே கொஞ்சம் பேர் இறந்து போனார்கள். அவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்னார். எதிரிகள் போட்டுவிட்டு போன பொருட்களை நீங்கள் ஏன் போய் எடுத்தீர்கள்? இதற்கு முன்பு முதல் பத்ரு போர்க்களத்திலேயே நபிகள் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் காட்டு தீ போல பரவியது. எல்லோரும் பதற்றமடைந்தார்கள். அலி மிக மிக பதற்றமடைந்தார். அப்பொழுது குன்றின் உச்சியிலே ஏறி நின்று கொண்டு நபிகள் கன்னத்திலே ஒரு வெட்டுக்காயம், ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், நான் ஏதோ முகமது நிற்கிறேன், நான் சாகவில்லை, தவறான பிரச்சாரம்,
நான் உயிரோடு தான் இருக்கிறேன், உங்களோடு கடைசி வரை வாழேந்துவேன் என்று சொன்னார். அந்த போரிலே மிகப்பெரிய வெற்றி. அதற்கு பிறகு கம்சு கோட்டையை தாக்குகிற பொழுது மாவீரர் அலி 40 பேர் சேர்ந்து தூக்க முடியாத அந்த நிலைக்கதவை தன்னந்தனியனாக ஒருவன் போய் ஒரு கையை கொண்டே அந்த நிலையை பெயர்த்து எடுத்தார். இது எவ்வளவு பெரிய அதிசயம்! 70 பேர் தூக்க முடியாத அந்த நிலையை அலி ஒருவராக தூக்கிவிட்டார் என்ற போது நபிகள் சொன்னார், அது பிடித்து இழுத்தது அலியின் கரம், இயக்கியது அல்லாஹ்வின் கரம். அதனாலே அவராலே முடிந்தது. ஆக சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டுகின்ற மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள். அவர்கள் அமைதி வாழ்வைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் எங்கோ தவறு செய்தால் அதை உடனே இஸ்லாமியர்கள் இந்த வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள் என்று அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லி சிறையில் அடைத்து அவர்களை துன்பப்படுத்துகின்ற வேலையை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எங்கள் சபை விவாதத்துக்கு பதில் சொல்ல வந்தார். 1.5 மணி நேரம் பேசினார். எதிர்க்கட்சி வரிசையிலே நிறைய பேர் இல்லை, ஆளுங்கட்சி வரிசையிலே 100 பேர் இருந்தார்கள். அவர் ஒவ்வொரு கட்சியாக தாக்கிக் கொண்டு ஒரு பிரச்சனையாக எதிர்க்கட்சிகளை சகட்டு வேலைக்கு தாக்குகிறார். ஒரு எம்பி கூட எழுந்து அதற்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. அவர் உள்துறை அமைச்சர் என்பதாலா அல்லது என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் அவர் கையிலே இருக்குது என்ற பயத்தினாலா? யாரும் எழுந்திருக்கவில்லை. நான் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தேன். நம் பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் எப்பொழுது இந்த மனுஷன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். தமிழ்நாட்டில் இந்தியை வேண்டாம் என்று அரசியலுக்காக சில பேர் சதி செய்து இப்படி சொல்லுகிறார்கள் என்று அமித்ஷா பேசினார். நான் உடனே விருட்டென்று எழுந்தேன். மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், யூ ஆர் இம்போசிங் ஹிந்தி ஆன் அவர் ஹெட்ஸ். ஹவ் வில் யூ டாலரேட்? வி டாலரேட். இந்தியா எங்கள் மீது திணிக்கிறீர்கள் என்று. அவர் உடனே ஊழல் பிரச்சனைகளிலே மாட்டியவர்கள் இது மாதிரி திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்று அடுத்த ஒரு அபாண்டமான ஒன்றை சொன்னார். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், இந்த நாட்டினுடைய அனைத்து மாநில மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்க வேண்டும் என்று அண்ணா கேட்டார். அதை செய்ய நீங்கள் தயார்தானா? பதில் சொல்லுங்கள் என்றேன். அவர் இந்த சப்ஜெக்டே விட்டுட்டு மணிப்பூருக்கு போயிட்டார். இந்த இந்தி பிரச்சனையே விட்டுட்டார். எல்லா மற்ற எம்பிக்கள் வந்து என்னையா 100 பேர் இருக்கிறான், வந்து அடித்தாலும் அடிப்பான் போல் இருக்கு, நீ துணிஞ்சு அவரை பார்த்து கேட்குறே, அவர் மனுஷன் தானேயா அமித்ஷா? அவ்வளவு திமிர் உள்துறை அமைச்சர்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கேன். அதனால் இன்னியும் ஏதாவது பேசியிருந்தா பதிலுக்கு 1க்கு 10 வட்டியும் முதலுமா கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் சந்தோஷம். வெளியே வந்து சொன்னாங்க, நீ ஒருத்தனாவது எந்திரிச்சு கேட்டே அவரை என்று. அதை போல இந்த உறுதியை எனக்கு தந்தது திராவிட இயக்கம். அறிஞர் அண்ணாவின் மாணவனாக நான் அந்த இயக்கத்திலே சேர்ந்து 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பாடுபட்டிருக்கிறேன், உழைத்திருக்கிறேன், ஊர் ஊராக சென்றிருக்கிறேன், 23 தடவை சிறைக்கு சென்றிருக்கிறேன். அதன் பிறகு கால சூழ்நிலை சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நான் திமுகவிலே இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே வெளியேற்றப்பட்டேன். ஐ வாஸ் எக்ஸ்பெல்ட். அது தெரியாமல் பல பேர் இவர் அங்கே இருந்திருக்கலாம், நீங்க பேச பொறுப்பே அங்கே இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை. ஆக 30 ஆண்டுகள் உழைத்ததற்கு பிறகு, நீக்கப்பட்டதற்கு பிறகு 5 பேர் தீக்குளித்து தமிழகத்திலே உள்ள திராவிட முன்னேற்ற கழக தோழர்களிலே பல லட்சக்கணக்கானவர்கள் என்னோடு வந்தார்கள். இங்கே எழுச்சி பேரணி நடத்தினேன். பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய பேரணி. அப்பொழுது ஏழுமலை மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பக்கத்தில் இருந்தார். சாயங்காலம் 3 மணிக்கு தொடங்கிய பேரணி மறுநாள் விடியற்காலை 6:45க்கு சூரியன் உதித்ததற்கு பிறகுதான் முடிந்தது. அப்படி ஒரு பேரணி சென்னை மாநகர வரலாற்றிலேயே நடந்ததில்லை. இதை யாரும் வெளிப்படுத்த தயாராக இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அவ்வளவு பெரிய தியாக முத்திரையை என் தோழர்கள் செய்தார்கள். நான் டாக்டர் கலைஞரிடத்திலே கடைசியாக போய் பார்த்தபோது உள்ளே ஸ்டாலின் அழைத்து கொண்டு போனார். அவர் கண்கள் கலங்கியதை பார்த்தேன். என் கண்களும் கலங்கின. நான் உங்களுக்கு எப்படி
மெய்காப்பாளனாக, பாதுகாவலனாக பக்கத்திலேயே இருந்து பாதுகாத்தேனோ அதே போல தம்பி ஸ்டாலினுக்கும் நான் அதே போல இருப்பேன் என்று நான் சொன்னேன். அவர் கண்கள் மலர்ந்தன. என் கையை பற்றி கொண்டார் தளபதி ஸ்டாலின். இதையும் நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் அந்த விதத்தில் தான் அன்றையிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசுவாசமாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது சீண்டினால் சீறி பாய்கிற வேங்கையாகவும் நான் இந்த அன்றிலிருந்து இன்று வரை, இந்த நேரம் வரை, இந்த இப்தார் நடக்கிற நேரம் வரை வைகோ அப்படித்தான் நடந்திருக்கிறார். இதை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படும் இந்த பேச்சு எதிர்காலத்திலே தேவைப்படக்கூடும். வைகோ என்ன ஆனான் என்ற கேள்வியை அரசியல் உலகம் எழுப்புகிற போது நான் பதிவு செய்த இந்த உண்மையை இஸ்லாமிய மக்களுடைய மன்றத்திலே வைக்கிறேன். இப்படித்தான் இருந்தேன், இப்படித்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறேன். அரசியல் என்பது கால தேச வர்த்தமானங்களை கொண்டதாக, மாறுதல்கள் கொண்டதாக, மாற்றங்கள் கொண்டதாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்வார்கள். என்னை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு, தமிழினம், திராவிட இயக்கம் என்ற உணர்வோடு நாட்டு பிரிவினையை நெஞ்சின் ஆழத்திலே புதைத்து வைத்துக் கொண்டிருப்பவன் இந்த வைகோ என்று நான் அங்கேயே சொல்றேன் நாடாளுமன்றத்தில். ஆகவே என்னுடைய அன்புக்கும் நேசத்துக்கும் உரிய பாசமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த மன்றத்திலே கலந்து கொண்டதற்கும், இப்தார் நோன்பு திறப்புழாவே பங்கேற்றதற்கும் நான் என் நெஞ்சின் அடிவாரத்திலே இருந்து உங்களுக்கு 1000 கோடி நன்றிகளை தெரிவித்துவிட்டு, வைகோ கடைசி வரை எதிலும் மாறமாட்டான், சொன்ன சொல்லிலே கொண்ட கொள்கையிலே உறுதியாகத்தான் இருப்பான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.